புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், மனநல மருத்துவர்கள் டாக்டர் மதன், டாக்டர் அரவிந்த், டாக்டர் வித்யா கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரி வீதிகளை உலக மனநல முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் கே. பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் திரு வி. ராஜா, திருமதி பொன்னி, மனநல செவிலியர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் பேரணியை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, ஏஜேபி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரி மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என 400க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் உலக மனநல தின மாதத்தை முன்னிட்டு கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குனர் உதயசங்கர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் திரு ரகு நாயகம் மற்றும் மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். 9/10/2025 நடைபெற்ற பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே. மதன், மனநலத்துறை மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்களின் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன், மனநல மருத்துவர் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக மனநல மருத்துவர் டாக்டர் வித்யா நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.